ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றைய பாலை யூதாவிலிருந்து தாவீது நகரத்துக்கு கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம்ல. சரி, இந்த வாரம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா யோனத்தான் தாவீதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சவுல் இறந்த பிறகு, தாவீது ராஜா ஆன பிறகு அவனுக்கு ரொம்ப ஒரு மனசில் ஒரு எப்படியாவது ஒரு உதவி செய்யணும். அந்த உதவி யாருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த யோனத்தான் குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்து அந்த குடும்பத்தில் ஒரு உதவி செய்யணும்னு ஒரு அன்பு, ஒரு இரக்கம், ஒரு பண்பு, பாசம் அந்த தாவீதுட்ட அப்படியே இருந்தது. அப்போ இந்த யோனத்தான் குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தாவீது அப்படியே ஆள் அனுப்புனான். ஏன் அப்படி அந்த உதவி செய்யணும்னு என்ன வரும்போது, இந்த சவுலுடைய கையிலிருந்து இந்த தாவீதை எத்தனையோ தரம் இந்த யோனத்தான் தான் பாதுகாத்தாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த யோனத்தான் தாவீதுக்கு சால்வை, வில், கச்சை போன்ற பல பரிசு பொருட்களையும் கொடுத்திருந்தாரு. இப்போ தாவீது ராஜா இருக்கிறாரு, யோனத்தான் செத்து போயிட்டாரு. அப்போ அவருடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி இந்த சவுலுடைய வேலைக்காரன் சீபாவை அழைச்சாரு. அப்போ சீபாவை அழைச்சி கேட்கும்போது, ஆமாம், யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க, அவருக்கு 2 காலுமே முடம். உடனே தாவீதுக்கு ரொம்ப சங்கடம் வந்துட்டு, 2 காலும் முடமா, நடக்க முடியாமா, என்ன அப்படின்னு கேட்கும்போது, சவுலு அவருடைய பிள்ளைகளும் அந்த யுத்தத்தில் யாரெல்லாம் இறந்து போனாங்க? சவுல் இறந்து போயிட்டாங்க, யோனத்தான், அபினதாப், மில்கிசூகா 3 பேரும் ஒரே நாள் இறந்து போயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்டு அப்படியே அவங்க ஓடி போகும்போது, அந்த குழந்தை, அந்த யோனத்தானுக்கு குழந்தைய அவனுக்கு தாதி தூக்கிட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே தவறி குழந்தைய கீழே போட்டுட்டாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு 2 காலும் முடாயிட்டு. பாரு தம்பி தங்கச்சி, எவ்வளோ கஷ்டமா இருக்குது இல்லையா? ஒரு 5 வயசு குழந்தை அப்படியே அவங்க தூக்கிட்டு போய் கீழே விழுந்து 2 காலும் முடாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனால நடக்க முடியாத. இந்த செய்தியை கேட்டோன்னு தாவீதுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு. உடனே அந்த சீபாவிட்ட சொல்லி, சீபா எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டோன்னே, அவன் மாகீர் என்பவருடைய வீட்டில் இருக்காங்க, உடனே அவனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த மாகீருக்கு வீட்டிலேருந்து அப்படியே சீபா மோவிபோசத்தை அழைத்து கொண்டு வந்தான். அந்த மோவிபோசத்து அவனுக்கு அப்படியே அந்த தாவீதுக்கு காலில் விழுந்து, நீங்கள் என்ன இந்த செத்த நாயையா தேடினீங்க, ஏன் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே தாவீது சொல்றாரு, நீ அப்படி ஒன்றும் சொல்லாத, உன்னுடைய அப்பா எனக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறாரு, நீ இன்றிலிருந்து என்னுடைய மேஜையில் நீ சாப்பிடுவ. பாரு தம்பி தங்கச்சி, ஒரு ராஜா ஒரு செய்த நன்றிக்காக என்னுடைய அந்த மேஜையில நீ தினமும் அப்பம் புசிப்பா, அது மாத்திரமில்லை உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் திரும்ப தரப்படும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கட்டளை விட்டு அவனுக்கு ஒரு ராஜ மரியாதை கொடுத்து சீபாவை கூப்பிட்டு, இவன் நித்தமும் என்னுடைய மேஜையில அவன் அப்பம் புசிக்கணும், அவனுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல உதவி செய்தாரு. இதை கேட்கறதுக்கு நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல தம்பி தங்கச்சி. இதே மாதிரி தான் நம்மளால ஒரு உதவி செய்ய திராணி இருக்கும்போது அதை கட்டாயம் செய்யணும். 2வது, நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நமக்கு யார் ஒரு உதவி செய்தாலும் உடனே நீங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். நீங்க சொல்றீங்க, ஒருவேளை சொல்லாம இருந்தா கூட நமக்கு யார் ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் தேங்க்ஸ், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? தேங்க்ஸ், காட் பிளஸ் யூ. அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாரு, அந்த குட்டி பையன் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் தான் பண்ணேன், அவன் தேங்க்ஸ் சொல்றான். அப்பதான் அவங்க உடனே என்ன நினைப்பாங்க, இவன் ஏசப்பா பிள்ளை போல இருக்குது, இவனுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது. நீங்க அம்மா அப்பா கொடுத்தா கூட தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க சொல்லுவீங்க, நீங்க நல்ல பிள்ளைங்க. தாவீதை போல நம்ம ஒரு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். என்ன குட்டீஸ், இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. மீண்டும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க தம்பி தங்கச்சி. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடி போய்க்குப்போம். அன்புள்ள இயேசப்பா, தாவீதை போல ஆண்டவரே, நாங்கள் நன்றி உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு எந்த உதவி செய்தாலும் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ நீர் கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், கதை சூப்பரா இருந்தல. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.